ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாருமே இந்த வெயில் காலத்தில் மாங்காய் போட்டு கிடைக்கிறப்ப நம்ம வாங்கி போட்டு வச்சுட்டோம்னா ஒரு வருஷம்னாலும் அது கெட்டு போகாமல் இருக்கும். அது எப்படி எந்த மெத்தடில் செஞ்சால் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்கிறத பார்ப்போம். எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு வருஷமானாலும் கெட்டு போகாத அளவுக்கு செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு வருஷமாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மாங்காய் சீசன் வரும் வர நம்ம அதை எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் அந்த மாங்காய் கடையில் வாங்கினது தான், குண்டு மாங்காய் தான். இது நான் 1/2 கிலோ அளவு மாங்காய் வாங்கியிருக்கிறேன். இது கொஞ்சம் சின்ன சின்ன மாங்காய் தான். அதனால் எனக்கு 6 மாங்காய் நின்றுச்சு. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. இந்த 6 மாங்காவும் நல்லா கழுவிக்கலாம். அதில் கொஞ்சம் பாலெல்லாம் ஒட்டி இருக்குது. அதனால் அதை நல்லா க்ளீனாக நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருவோம். கழுவி வச்சு பாருங்கள். இந்த வெள்ளை கலர் காட்டன் துணி எடுத்துருக்கிறேன். ஏன்னா தண்ணி இருந்தால் உங்களுக்கு அது கெட்டு போயிடுவா சான்சஸ் இருக்குது. அதனால் தண்ணி எல்லாமே நம்ம நல்லா துடைச்சி எடுத்துருவோம். சூப்பராக துடைச்சி எடுத்துலாம். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருக்காத அளவுக்கு நம்ம துடைச்சி எடுத்துருவோம். ஒன்று ஒன்றா துடைச்சி எடுத்துருங்க. ஈரம் நல்லா வாடும் தண்ணியை நல்லா துடைச்சி எடுத்துருங்க. துடைச்சி எடுத்துகிட்டு இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சூப்பராக சேவி எடுத்துருவோம். பொடியாக கட் பண்ணாச்சு பாருங்கள். பொடியாக கட் பண்ண அந்த மாங்காயில் உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஊறுகாய் போடுறப்ப மண் சட்டியோ பீங்காய் ஜாராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில்வர் பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் உப்பு அரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்கிட்ட மீன் குழம்பு வைக்கிற சட்டி ஒன்று இருந்தது. அதை இந்த ஊறுகாய் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். மண் சட்டி தான். மாங்காயெல்லாம் கொட்டி வச்சு பாருங்கள். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கல்லுப்பு இருந்துச்சு. அதனால் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு 2-3 குலுக்கிக்குங்க. குலுக்கி நல்லா சூப்பராக ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். நல்லா 4-5 குலுக்குனிங்கன்னா சூப்பராக உப்பு எல்லா இடத்துலையும் படிஞ்சிரும். நல்லா ஒரு குலுக்கி வச்சுருங்க. இது ஒரு நாள் அப்படியே நல்லா ஊறட்டும். ஒரு நாள் ஊறிடுச்சு. ஊறின பிறகு நம்ம எப்படி இருக்குதுன்னு மாங்காய் பார்க்கலாம். நல்லா ஒரு நாள் ஊறிடுச்சு பாருங்கள். ஒரு நாளில் எப்படி ஊறிருக்குன்னு பாருங்கள். நல்லா தெரியுது பார்த்திங்களா? மாங்காவும் உப்பும் நல்லா ஊறிருக்கு. இனி நம்ம இதில் மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி தாளிச்சிருவோம். இதுக்கு நான் 50 கிராம் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். மெயினாக பெருங்காயத்தூள் போடணும் ஊறுகாய்க்கு. அப்போ தான் சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனு. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இடத்துல படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல மிளகாத்தூள் கம்மியாக, ஒரு இடத்துல அதிகமாக இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி போடணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இனி கடுகு நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி போட்டுடலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா வெடிக்கிறதுக்கு விட்டுருங்க. டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்டு வெடிக்கிற அளவுக்கு கடுகை விட்டுருங்க. கடுகு வச்சது கடுகை நம்ம எடுத்துகிட்டு வெந்தயத்தை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் போடுங்க. அதை நான் 2யுமே நல்லா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த 2 வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். இது கடுகு, அது வெந்தயம். இனி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம்.
ரெண்டும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருவோம். வெந்தயம் வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக சிகப்பாக வர்ற அளவுக்கு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம வறுக்கணும். கரெக்டான பக்குவத்தில் இந்த மாங்காய் மிளகாத்தூள்லாம் போட்டு வச்ச மாங்காய் இருக்குது, இது கூட நம்ம வந்து இந்த அரைச்ச பொடியை சேர்த்துருவோம். பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இது நல்லா கிளறி விட்டுக்குங்க, எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி. கிளறிச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எண்ணெய் மாதிரி இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், மிளகாத்தூளும் அது நல்லா செட் ஆகிருக்குது. மிளகாத்தூளும் நல்லா செட் ஆகிருச்சு. நம்ம இது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நான் 100 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். 100 எண்ணெய் போட்டு நான் 100 கிராம் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா கூட அதிகமாக சேர்த்துக்குங்க. கடாயை அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம எண்ணெய் காஞ்சதும் இந்த ஊறுகாயில் எடுத்து நம்ம கடுகு வெந்தயம்லாம் போட்டு பொடிச்சு இதில் ஊற்றணும். ஊறுகாய் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடுகு போட்டுடலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிருவோம். கடுகு போட்டு வெடித்ததும் வெந்தயம் போடுங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம எண்ணெய் காஞ்சதும் இந்த ஊறுகாயில் எடுத்து நம்ம கடுகு வெந்தயம்லாம் போட்டு பொடிச்சு இதில் ஊற்றணும். ஊறுகாய் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடுகு போட்டுடலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிருவோம். கடுகு போட்டு வெடித்ததும் வெந்தயம் போடுங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். இது நல்லா சூடாக இருக்கும்போதே அந்த மாங்காய் ஊறுகாயில் இதை நல்லா சேர்த்துருங்க. அப்படி கொதித்து வெடித்து வரும், அப்படியே எடுத்து சூடாகவே எடுத்து அந்த மாங்காய் ஊறுகாயில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த சூட்டோடவே நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் வச்சு எடுங்க. அப்போ தான் வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். வெயிலில் வைக்கும்போது ஒரு துணியை கட்டி வைங்க. ஒரு காட்டன் துணி இருந்தால் அதை கட்டி வச்சிங்கன்னா ஊறுகாய் தூசி எதுவும் படாமல் இருக்கும். அதுக்காக அந்த துணி கட்டுறது. பாருங்கள், நான் 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டேன். பாருங்கள் எப்படி ஊறி போய் இருக்குதுன்னு பாருங்கள் மாங்காய். இதை எடுத்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இது அது பாட்டுக்கு இருக்கும். 1 வருஷம்னாலும் சூப்பராக கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா 1 வருஷம்னாலும் மாங்காய் சீசன் அப்போ எப்போவுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.